அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மற்றும் உறவினர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே எடுத்த வீடியோ. அன்றைக்கி என்னால் போட முடியல. அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப நாள் கழித்து நான் போடுறேன். ஸோ ஃபுல் சண்டே வந்து எப்போவுமே சண்டே பிஸி. இந்த சண்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிஸி. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அதனால் அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து வெஜிடேரியன் குழம்பு வச்சிட்ருக்கேன். ப்ளஸ் எங்களுக்கு வந்து மட்டன் குழம்பும் சிக்கன் 65யும் செய்யலான்னு இருக்கேங்க. இது கூட வந்து ஒரு சின்ன ரெசிபி ஹெல்த்தி மிக்ஸ் மாதிரி செய்யலான்னு இருக்கேன் இன்றைக்கி. ஸோ அதை வந்து நம்ம 1 மந்த் கூட வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்லிக்ஸ் மாதிரி நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி குடிப்பீங்க. அந்த மாதிரி இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சூடான பாலில் எப்படி நம்ம ஹெல்த்தி மிக்ஸ் கலப்போமோ அந்த மாதிரி நம்ம சூடான பாலில் இது ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதாவது போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஸோ நான் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்லலான்ட்டு. ஸோ அது எப்படி செய்யணும்னு நடுவில் கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ நீங்கள்லாம் வந்து எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால வீடியோ வேறு பார்க்காம விட்டுறாதீங்க. ஸோ இனிமேல் வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். நடுவில் வந்து என்னோடய மைக் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. அது ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வீடியோ போடாமே இருந்தேன். என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், கடையில் கொடுத்து பார்த்தேன், ரெடி பண்ண முடியல அப்படி சொல்லிட்டாங்க. ஒரு நிறைய கடை எங்கள் ஊரில் நாங்கள் ஆவடியில் இருக்கோம். ஸோ நிறைய கடையில் இறங்கிட்டோம். இது இங்கே பண்ண முடியாது அப்படி இப்படி சொல்லி கடைசியில் ஒரு டிவி ஷோரூமில் தான் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் கொடுத்தா அவங்க ஒரு 1 மந்த் இதை வச்சுட்டு ரெடி பண்ண சொல்லி ரெடி பண்ணவே இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு தெரியலையா இல்லைன்னா என்னென்ன ஃபால்ட் எதுவுமே இல்லையான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணவே வேண்டாம் சொல்லி அவங்ககிட்டேருந்து கேட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னோடய ஃபோன் மறுபடியும் ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபோன் ஃபால்ட் ஆகும்போது தான் நாங்கள் ஒரு விஷயம் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். மைக் ஃபால்ட்டில் என்னோடய ஃபோன் தான் ஃபால்ட்டுண்டு. ஃபோன் ரிப்பேர் ஆகும்போது ஃபோனில் இருக்க மெமரிஸில் அதாவது ஃபோட்டோஸ்லாம் வந்து சிஸ்டமில் ஏற்றணும்னு நினைக்கும் போது யூஎஸ்பி கனெக்ட் ஆகலை. அந்த ஒயர் தான் ஃபால்ட்டுன்னு நினச்சி கடையில் எடுத்துன்னு போய் கொடுத்தா ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் ஃபோனில் கனெக்ட் ஆகுது, என் ஃபோனில் கனெக்ட் ஆகலை. அதுக்கப்புறமா வந்து கண்டுபிடிச்சோம் என்னுடைய அந்த பின் இருக்கு இல்லையா, சார்ஜ் போகிற பின்னு, அந்த இடம் வந்து ஃபால்ட்டாக இருக்குது. அதனால தான் வந்து என் மைக்குமே ஒர்க் ஆகாமல் போயிருக்கிறது. அப்போ தான் நான் கண்டுபிடிச்சோம். அதனால் இது தெரியாமல் நம்ம வீடியோ போடாமல் விட்டுட்டோமே. ஸோ மைக் ஃபால்ட்டுன்னு வேறு மைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இதை விட வந்து இப்போ எல்லோரும் வந்து சின்னதாக பட்டன் மைக் யூஸ் பண்ணுறாங்க. அதான் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வாங்கணுன்ற எனக்கு ரொம்ப 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 ஆசை. ஸோ இதை விட வந்து அது ஈஸியாக இருக்கும். இப்போலாம் மைக் போட்டிருக்கிறது தெரியாமையே நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அது நல்லாயிருக்கு அப்படின்றதுனால. ஸோ அவங்களும் நிறைய ரீச் ஆகிட்டாங்க. அதனால் அதை வாங்கியிருக்காங்களான்னு தெரியல. அதோட அமௌண்ட்டே வந்து 13,000 மேலே போகுது அந்த மைக்கு. ஸோ அதுவுமே நான் வாங்கிறதுக்காக அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பாப்பா வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது பாப்பா அவங்க வந்து எது கையில் எடுத்தாலும் தூக்கி போட்டு உடச்சிட்றாங்க. என் ஃபோனும் உடஞ்சிருச்சு. இப்போ தான் ரெடி பண்ணோம். என் ஹஸ்பண்ட் ஃபோனை வந்து புதுசு 1 மந்த் கூட ஆகலை, அவங்க வந்து உடச்சிட்டாங்க. ஸோ இவங்க எவ்வளோ வாழ்த்தனம் பண்ணுறதுனால அவங்க கொஞ்சம் ரெடி ஆகட்டும். பெரிய பையன் ஸ்டார்டிங் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க இப்போ மாறிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க கொஞ்சம் தெளிவாகட்டும், 3 and 3.5 years ஆகட்டும். அதுக்கப்புறம் அந்த மைக் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. ஏன்னா இதை விட அது ரொம்ப வந்து இதுவாக இருக்கும், சின்னதாக இருக்கிறதுனால தூக்கிப்பட்டாவே வந்து உடஞ்சிச்சுன்னா அதுக்கு அமௌண்ட்டு பெருசு அப்படின்றதுனால மறுபடியும் ரெடி பண்ண முடியாது அப்படின்றதுனால நாங்கள் அதை வாங்காமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அது கண்டிப்பாக நான் வாங்குவேன். என்னுடைய கனவு அதை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இதை விட நல்லா வாய்ஸ் நல்லா கேட்கும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ நான் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி பார்க்கலாம் எப்போ வாங்க முடியுது சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா சிக்கன் 65 போட ஆரம்பித்தாச்சு. வெஜிடபிள் குழம்பு வச்சு முடித்தாச்சு. இப்போ வந்து மட்டன் செஞ்சிட்ருக்கேன் நான். ஸோ மட்டன் குழம்பு செஞ்சு முடிச்சுட்டு ரசம் வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது தான். என் 2 குட்டீஸை வந்து அவங்க தாத்தா கூட செம்மையாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே எங்கள் அப்பா வந்தால் விடவே மாட்டாங்க. 2 பேருமே அவங்க கூடயே ஒட்டிப்பாங்க. ஸோ வெளியே போகிறது, கடைக்கு போகிறது, வீட்டில் விளையாடுறது, அவங்கள தூங்க கூட விட மாட்டாங்க, எழுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ தாத்தானா 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா வந்து கடைக்கெலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. பசங்களுக்கு பொதுவாக வெளியே யாரும் கூப்பிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் பிடிக்கும் இல்லையா, அதனால். ஸோ அம்மா வந்து எப்போவாவது கோயிலுக்கு அப்படி எங்கேயாவது கூப்பிட்டு போயிருக்காங்க, மற்றபடி கடைக்கெல்லாம் கூப்பிட்டு போனதில்லை. ஸோ அம்மாவுக்கு ரொம்ப முடியலன்னு சொல்ல முடியாது, கால் வலி, முட்டி வலி, அதை வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் அவங்க வந்து டவுனாக வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு முடியலன்னு சொல்லாத நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு முடியும், நல்லா இருக்காங்க அப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம வந்து எப்பவுமே டவுன் ஆகக்கூடாது. ஸோ அவங்ககிட்ட அது கற்றுக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து முடியல உடம்பு சரியில்லை நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு ஆட்டோமேட்டிக்காக வந்து டல்லாக, அதாவது பலகீனமாக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் நம்ம நல்லா இருக்கோம், நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாகவே நமக்கு முடியாமல் இருந்தால் கூட ஓரளவுக்காக நம்ம ஏதாவது செய்ய முடியுன்றதை நான் அதை கற்றுக்கிட்டேன். ஸோ அதை
நான் இப்போவும் ஃபாலோ பண்ணுறேன். பிகாஸ் வந்து நானுமே அப்படி தான் சின்னதாக ஒரு அடினா கூட ஓவராக பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் மாறிட்டப்பா. 2 குட்டீஸ் வந்தவுடனே அடியாவது கிடியாவது அதை வச்சு போட்டு வேலை செய்கிறேன்ற மாதிரி ஆயிடுச்சு என் நிலமை. ஸோ எனக்குமே நிறைய மட்டன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது ஈஸி தான் வைக்கிறதுன்னு அதுக்குமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. குட்டி பாப்பா நடுவோட வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன தான் அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்திருந்தாலும் ஸோ பாப்பா வந்து கொஞ்ச நேரம் வந்து அம்மா வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வர ஆரம்பிச்சிருவாங்க 2வது பையன். ஸோ அவங்களும் கொஞ்சம் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இடுப்பில் இருக்கும்போது அவங்களும் சூடு படக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோவாக செய்வேன். அதனால் ஒரு பக்கம் சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு பக்கம் மட்டன் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் வந்து ஊர்லேருந்து அம்மா அப்பா இருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரர் இருக்காங்க வீட்டில் அப்படின்னு ஸோ இவ்வளோ ரிலாக்ஸாக நான் சமைக்க முடியாது. ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். டிஸ்டர்பன்ஸ்னு சொல்ல முடியாது, சுத்தமாகவே ஸ்டாப் பண்ணிவிடுவேன் சமையலை. ஏதாவது ஒரு பொரியல் ஏதாவது ரசம் ஒன்று வச்சுட்டு அதோட முடிச்சிடுவேன். இவ்வளோலாம் என்னால் செய்ய முடியாது. ஸோ அப்படியே சண்டே எப்பவுமே கொஞ்சம் நல்லா போகும். ஆனால் வந்து அன்றைக்கி தான் என்னால் ஷார்ட்ஸும் வீடியோவும் போடவே முடியாது. அன்றைக்கி தான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் இருக்கலாம் வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாதிரி யோசிச்சுட்ருப்பேன். இன்றைக்கி வீட்டில் இருக்காங்க, ஸோ ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஒரு வீடியோ போடலாம், ஷார்ட்ஸ் போடலாம், இல்லை ஃபன்னி ஏதாவது காமெடி வீடியோ போடலாம், இல்லை ஓன் கண்டென்ட் போடலாம் அப்படின்னு நினைப்பேன். ஓன் கண்டென்ட்டில் இன்னொருத்தவங்க கண்டென்ட் கூட எடுத்து என்னால் போட முடியாது. அவ்வளோ ஒரு டைட்டாக இருக்கும் சண்டே மட்டும். என்ன வேலை செய்கிறேன்னு எனக்கே தெரியாதுங்க. ஆனால் கிச்சன் நின்றுட்டே இருப்பேன். ஒரு சில சமயத்தில் கிச்சனில் வேலை இருக்காது, வேலையை முடிச்சிருவேன். அப்போவுமே வந்து அப்படியே நின்றுட்டு டிவி பார்த்துட்ருப்பேன். அது உட்காரன்ற மைண்ட் எனக்கு வராது. ஒரு வேளை நின்று பழக்கத்தினால அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ சமையல்லாம் முடிச்சுட்டு நிறைய நேரம் வந்து கிச்சன்லேயே வந்து ஏதாவது சாமான் தேய்க்கலாமா, ஏற கட்டலாமா, அந்த அடுப்பை துடைக்கலாமா. ஸோ என்ன தான் நம்ம குக்கிங்கில் மட்டும் சமையலில் கிச்சனில் கிடையாது. அதை தவிர்த்து நிறைய வேலை இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற டப்பாங்க அரேஞ்ச் பண்ணோம், நம்ம அப்படி பண்ணோம், க்ளீன் பண்ணோம், அது இதுன்னு எதாவது ஒன்று கிச்சன் நாங்கள் முதல்ல கிச்சனில் கம்மு போட்டு ஓட்டின மாதிரி நம்ம காலை அங்கே ஒட்டிக்கிட்ட மாதிரி ஆகிடும். நம்மளே வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு அப்பாடா வந்து வெளியே உட்காரான்னு பார்த்தாலும் மைண்டு மறுபடியும் கிச்சனுக்காகவே வந்துடும். ஸோ கிச்சனில் அப்படி இருக்கோ கீழே கழுவி தரலாம் ஏதாவது ஒன்று. ஸோ ப்ளஸ் பண்ணிட்டு நான் அப்படி தாங்க. ஸோ வந்து வேலையை முடிச்சுட்டு பசங்களை உட்காந்தா கூட அப்போ வந்து பால் காசுவேன், தண்ணி குடிக்க தண்ணி வைக்கணும், குளிக்க தண்ணி வைக்கணும், அப்படி இப்படின்னு வந்து ஒர்க்கு வந்துகிட்டே இருக்கும். என்றைக்காவது வெளியே டிஃபன் வாங்கும்போது அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கிச்சன் பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன். ஸோ வாங்க சாப்பிட்டுட்டு பசங்க கூட ஜாலியாக விளையாட்டு அப்படின்னு தருவேன். அப்போ கொஞ்ச நாள் வீடியோ போட பார்த்தீங்கன்னா யோசிப்பேன் நான். இப்போ தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் பசங்களோட. இப்போ நம்ம வீடியோ போட போயிட்டா அந்த டைம் நமக்கு மிஸ் ஆகிடும். கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு தான் வீடியோ நான் விட்டு விட்டு போடுறேன். ஸோ மெயின் ரீசனும் அதுதான். இப்போ இருக்கிற டைம் அப்புறம் வராது இல்லைங்களா, குழந்தைங்க கூட விளையாடுற அந்த டைம் வந்து அப்புறம் வராது. இன்றைக்கி வந்து குழந்தையா இருக்காங்களா, அதுக்கப்புறம் வளர்ந்துட்டே போயிடுவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கோ கொஞ்சவோ அந்த மாதிரி முடியாது. ஸோ நம்ம வந்து நேரம் அந்த காலத்தை பயன்படுத்திக்கலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஸ்டேஜில் குழந்தைங்க நல்லா கொஞ்சணும், விளையாடணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை தவிர்த்து அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு நான் வீடியோ போடணுன்னு நான் விரும்பலை. ஸோ அதனால தான் என் வீடியோ லேட்டாகவும் ஆகுது. அதனால் ஒரு பசங்க என் கூட விளையாடுறாங்கன்னா நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுவேன், போட மாட்டேன். ஷார்ட்ஸ் எடுக்க டைம் இருந்தாலும் நான் போட மாட்டேன். சண்டேவாக அதனால தான் வீடியோ போடுறதில்ல, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதனால். ஸோ கொஞ்ச நேரம் வந்து வெளியே போவோம், மார்க்கெட்டுக்கு போவோம். அந்த நேரம் வந்து நீங்கள் போயிட்டு வாங்க சொல்லி என்னால் வீட்டில் இருக்க முடியும், எனக்கு அது பிடிக்கல. நான் அவங்க கூட வெளியே கிளம்பிடுவேன் ஜாலியாக. ஸோ 2 குட்டி பாப்பாவும் கையில் கூட்டிகிட்டு ஒரு ரவுண்டு சும்மாவாவது கடைக்கு போயிட்டு ஒன்றுமே வாங்க இருந்திருக்காது. சும்மா கடைக்கு போய்ட்டு ஒரு இளநீர் குடிச்சிட்டு வரது, கடைக்கு போய் சும்மா வெளியே போய் சுற்றிட்டு ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வருவோம். அது கொஞ்சம் எங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கும். எவ்வளோ நாள் தான் இந்த 4 செவத்தையே பார்த்துட்டு இருக்கிறது, அது ஒன்று. இன்னொன்று வந்து என் பசங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து செம்ம போர் அடிக்கும். குழந்தைங்க இல்லையா, நம்மளாம் வெளியே செம்மையாக விளையாடி என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இருக்கிற பசங்க வெளியே போக முடியல, வண்டி அது இதுன்ட்டு நிறைய வீடுங்க நிறைய இதுவாகிடுச்சு. ஸோ என்னோடய ஃபஸ்ட் பாப்பாவது ஓரளவுக்கு விளையாடிட்டாங்க. ஆனால் 2வது பாப்பா அந்தளவுக்கு இடம் இல்லை. இப்போ எங்களோட ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, மழை வந்து டேமேஜ் ஆனதுனால. ஸோ இப்போ மழை இல்லை, வெயிலாக இருக்குது, இருந்தாலும் வந்து அந்த இடம் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு சேஃபாக இல்லை, ஃபுல்லாக கல் அது இதுன்னு இருக்கிறதுனால நான் வெளியே விட மாட்டேன். ஸோ அதனால் அவங்களுக்கு சண்டே டைமில் அவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னா கடைக்கு கூப்பிட்டு போயிடுவோம். எங்கே போனாலும் கடைக்கு கூப்பிட்டு போயிடுவோம். அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். என் சின்ன பாப்பா செம்ம என்ஜாய் பண்ணுவான். வெளியே போகும்போது அப்படியே வண்டியில் கத்திகிட்டே வருவான் ஜாலியாக. ஏன்னா வீட்டில் இருந்தது அவருக்கு போர் அடிச்சிருக்கும் அதனால். ஸோ பெரிய பையனுமே அப்படி தான். அவனை குழந்தையில 2 o'clock 3 o'clockலாம் வெளியே கூப்பிட்டு போவோம் நைட்டு. அழுவாங்க, தூங்க மாட்டாங்க. வெளியே கூப்பிட்டு போயிட்டு அந்த வெளியே காற்று பட்டவுடனே தான் அவங்க தூக்கமே வரும் அவங்களுக்கு, அந்த மாதிரி. ஸோ அப்படி இப்படின்னு அப்படி காலத்தை தள்ளியாச்சு. இனிமேல் வந்து
கொஞ்சம் வந்து என்னுடைய வந்து ப்ரொஃபஷ்னல் அது எனக்கு இதில் ப்ரொஃபஷ்னலாக மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. நம்ம வந்து வீடியோஸ் போடணும், ஷார்ட்ஸ் போடணும், ஓன் கண்டென்ட் போடணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டட் வந்துச்சு எனக்கு. ஸோ இதில் வந்து கவனம் செலுத்தி இதில் நம்ம என்ன பண்ண முடியும், அதிகமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிச்சன் செட்டிங் வீடெல்லாம் கொஞ்சம் மாற்றலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டிக்கர் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன், ஒட்ட முடியல. அதை கொஞ்சம் ரெடி பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி என்னுடைய இப்போ கொஞ்சம் பாப்பா 2வது பாப்பா கொஞ்சம் வளர்ந்ததுனால இனிமே கொஞ்சம் அடுத்த வருஷம் வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் நிறையவே டைம் இருக்கும். அந்த டைமை நான் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸும் நிறைய இருக்குங்க எனக்கு. ஸோ எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. சடனாக மயக்கம் வரும், தலைவலிக்கும், கழுத்து வீங்கிடும். ஸோ நரம்பு ஏதோ பாதிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல. இந்த வயசுலேயே இப்படி இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் திட்டுறாங்க. குழந்தைங்க நிறைய தூக்கக்கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருக்க முடியாது இல்லையா? நம்ம பசங்க நம்ம தான் தூக்கி வைக்கணும். ஸோ நான் பார்த்துருக்கேங்க, நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் வந்து மேக்ஸிமம் அம்மா கூட தானே பசங்க இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்ய முடியாது. அதான் அவசரமாக வேலை செஞ்சுட்டு என்னால் வீடியோ போட முடியல. என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸும் மீறி நான் வந்து இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நான் இது எப்படியாவது இதில் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன். அது இல்லாமல் இப்போ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. இனிமேல் கொஞ்சம் முன்னேற்றங்கள் தெரியும். நான் வந்து ஓன் கண்டென்ட்டும் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். இந்த மைக்கில் இப்போ வால்யூம் அதிகமாக கேட்குது, அப்படி கிளியராக கேட்குது அப்படின்னா ஓன் கண்டென்ட் எங்கள் ஹஸ்பண்ட் வச்சு போடலான்ட்டு இருக்கேன். ஸோ நாங்களும் அவங்களும் பேசுகிற மாதிரி ஏதாவது போடலாமான்னு யோசிக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படி தான் போட்டுட்ருக்காங்க, நல்லா டெவலப் ஆகிறாங்க. நான் இன்னமும் வந்து அடுத்தவங்க வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஓன் கண்டென்ட்டாக காமெடியாவோ இல்லை வேறு ஏதாவது முயற்சி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். பிகாஸ் எனக்கு மறுபடியும் இப்போ முந்தினத்து வந்து உடம்பு சரியில்லை. அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரிப்ஸ்லாம் போட்டுட்டு வந்தோம். ஸோ அப்படி நான் ஒரு ஐடியா பண்ணலாம்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தது, இல்லை வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தது. ஸோ இதெல்லாம் மீறி நான் பண்ணணும். தடைகள் 1000 வரலாம், தடை தெரிந்து போகலாம் அப்படின்ற மாதிரி என்னோடய தடையை மீறி நான் இப்போ டெவலப் பண்ணணும். ஸோ வந்து கையோட கையாக வந்து வாஷிங் மிஷினில் துணி துவைச்சாச்சு, ப்ளஸ் வந்து குக்கிங்கை முடிச்சாச்சு. வெந்துட்டுருக்கு கறி குழம்பு. நான் சொன்ன ஹெல்த்தி மிக்ஸ் இது தாங்க. ஸோ செம்ம ரெசிபி சூப்பராக இருக்கும் இந்த ஹெல்த்தி மிக்ஸு. இதுக்கு வந்து கேழ்வரகு, அப்புறம் வந்து ஜவ்வரிசி, வேர்க்கடலை, கோதுமை, உடச்சக்கடலை, இந்த வந்து 5 ஐட்டம் ரொம்ப முக்கியம். செம்ம டேஸ்ட்டாகவும் வாசனையும் சூப்பராக இருக்கும். இது ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. இதை வறுத்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். குட்டீஸ் வந்து செம்மையாக வெளியே விளையாட்டுருக்குன்னு என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள். சரி, இனிமேல் அடுத்தடுத்து வீடியோ வந்து தொடர்ந்து என் வீடியோஸ்லாம் பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. டாடா பாய், டேக் கேர், ஐ லவ் யூ, பாய்.